சென்னை அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வால் நட்சத்திரம் ஒண்ணு பூலோகத்தை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்குதான். அதால இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும்னு நிறைய பேரு உலகம் அழிய போது கலவரம் அது இதுன்னு அடக்க முடியாத ரேஞ்சுக்கு உலகம் பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிற அதே தருணம் இல்லப்பா அப்படியெல்லாம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டமும் உண்டு. ஆனா அப்படி ஆகலைனா கூட அது பூலோகத்தின் மீது விழுகாம பூலோகத்தை ஒட்டினாப்புல போனா கூட அதோட சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால அதோட தாக்கத்தினால பூமியில எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் வேலை செய்யாதான். ஒட்டுமொத்த உலகமும் பூலோகத்துக்குள்ள மூழ்க போகுதான். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை. படத்துல நிறைய ட்விஸ்ட் டேன் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கூட நாம எதிர்பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு ட்விஸ்டுகள் எல்லாம் உண்டு. சோ கிளைமேக்ஸ் வர விடாது பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. படத்தோட பேரு 9 2019 வந்த படம். ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு வானத்துல ஏதோ கிரகணம் நடக்குது போல அதை பாக்குறதுக்காக அருமையா ஒரு பொட்டி செஞ்சு அந்த பொட்டி வழியா பார்த்தா கண்ணுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. ரெண்டு பேரும் பார்த்து அதை என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் அந்த பையன் தான் ஸ்கூல்ல ஒரு சிஸ்டரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர்ல இனியந்த் கான் அப்படின்னு எழுதிருக்கு. இந்த லெட்டரை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போல அவர் ISRC-ல இருப்பாரு, அட்ரஸ் உங்களுக்கு நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்கும், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ நடப்புக்கு வரோம். இனிதான் கதை நடக்க போற அந்த கரண்ட் காலகட்டத்துக்கு வரோம். நியூஸ்ல பார்த்தா ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் ஒண்ணு பூமியை நெருங்கி வரதாவும் உலகம் அழிய போறதா உலகத்துல பல பேர் நினைக்கிறதாவும் உலகம் அழிய போது இதுக்கு மேல கட்டுக்கோப்பா இருந்து என்ன பண்ணணும் நிறைய நாடுகள்ல கலவரம் நடக்கிறதாவும் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு ராணுவம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய நாடுகள் கொரோனா பீரியட்ல ஊரடங்கு உத்தரவு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஒரு காலம் இந்த வால் நட்சத்திரம் பூமி மேல படாம கூட போகலாம். அப்படி படாம போனா கூட பூமி அழியாம விட்டா கூட அந்த வால் நட்சத்திரத்துக்கு சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதோட தாக்கத்தினால இந்த பூமியில 9 நாட்களுக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருள் வேலை செய்யாதான், எந்த ஒரு இன்ஜின் வண்டியும் ஓடாதான், புது டெக்னாலஜி எதுவுமே வேலை செய்யாது, கரண்ட்டை நம்பி இருக்கக்கூடிய எதுவுமே, இப்படி எல்லாம் நியூஸ்ல சொல்றாங்க. அப்புறம் ஒரு சர்ச்சில் பார்த்தா, சர்ச்சில் ஸ்கூல்னு நினைக்கிறேன், ஸ்கூலுக்குள்ள ஒரு சர்ச் இருக்குது போல, அங்க கம்ப்ளைண்ட் சொல்லி அப்பாவை வர சொல்லியிருக்காங்க. நம்ம பிருத்திவி வராரு. பிருத்திவியோட புள்ள இன்னொரு பிள்ளைய அடிச்சு நெத்தியில காயம் பட்டுருச்சு போல, அதனால பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பையனுக்காக அப்பா மன்னிப்பு கேட்கிறார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கன்றார். ஒவ்வொரு தடவை இதே மாதிரி தான் நீங்க வந்து நிக்கிறீங்க, ஆனா உங்க புள்ள திருந்தினாப்ல தெரியல, இதுக்கு பிறகும் உங்க பிள்ளைக்காக நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம், உங்க பிள்ளைய இப்பயே நாங்க இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறோம், கூட்டு போங்க உங்க பிள்ளையன்னு சொல்லிட்டாப்ல. அப்பாவுக்கு வருத்தம் தான். பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறார். இது இந்த வருஷத்தோட பாதி. சோ மீதி நாட்களுக்கு மட்டும் சொல்லி எந்த ஒரு ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்க, உன்னை வச்சு என்னடா பண்றது, மிட்டாமல போய் இந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ணலாமாடா அப்படி இப்படின்னு செம திட்டுறாரு. பையன் அந்த திட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவன் தான் அம்மாவை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க அம்மா இவன் பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, பிரசவத்தின் போதே இறந்து போயிட்டாங்களா. உங்க அம்மாவை நீ பார்த்ததே இல்ல, உங்க அம்மாவை என்னடா நீ ஓவரா மிஸ் பண்றாப்ல சீன போறேன்னு வேற அதுக்கும் திட்டு. காண்டானவன் டப்புன்னு வண்டியை கதவை திறந்து வெளியில வர பார்க்க பின்னாடி வந்த வண்டி ஓங்கி ஒரு இடி. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கிறான், கம்ப்ளீட்லி ஆல் ரைட், அவன் கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ரொம்ப கோமாவே நடந்துட்டு இருக்காத, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றவன், அந்த இடத்துல இருந்து நீ தான் உன் பிள்ளைய பாத்துக்கணும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பையன் கூட நிறைய பழகு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோ அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போறாருங்க. அங்க 2 அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு ஃபைலை காமிச்சிட்டு அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த எல்லை பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில தான் அந்த வானவில்ங்கிற அந்த வால் நட்சத்திரம் பூமியை கிராஸ் பண்ண போகுதான். பொதுவா இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அது விழுக போறது வால் நட்சத்திரமோ இல்ல விண்கற்களோ அது கடலை தான் மோஸ்ட்லி போய் விழுமா. இந்த தடவையும் அந்த மாதிரி தான் நடக்கும். மக்கள் பயந்துகிட்ட கலவரம் அது இதுன்னு வாங்க, 10 நாளைக்கு பிறகு அடங்கிடுவாங்கிறாப்ல. அப்புறம் ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒரு செய்தி இருக்குதான். இவங்க டிபார்ட்மெண்டோட சேர்மன் பேரு டாக்டர் இனியத் கான், அவரு டெல்லி வந்துட்டதாகவும் நம்ம ஆபீஸுக்கு வரப்போறதாகவும் ஒரு செய்தி உண்டு அப்படின்னு பேச அவரை நானே பார்த்து பல வருஷம் ஆச்சுங்கிறா நம்ம ஹீரோ. மோஸ்ட்லி பொருளியாகத்தான் இருக்குங்கிறாப்ல. ஒரு கால அவர் வந்தாருன்னா அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கேட்கிறான். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்கிறா நம்ம ஹீரோ. நான் கூட அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தது இல்ல, சரி வாய்ப்பு கிடைச்சா பாப்போம்னு சொல்லிட்டார். கட் பண்ணி அடுத்து பார்த்தா நாளைக்கு அந்த பையனோட பிறந்த நாள். பையனுக்கு பிறந்த நாள்னா பையனை பெத்த அம்மாவுக்கு அன்னைக்கு தான் நினைவு நாள். ஏன்னா பிரசவத்துல அம்மா இறந்து போயிடுச்சு. இதுல கூத்து பாருங்களேன், புள்ள பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா, பொண்டாட்டி இறந்ததை நினைச்சு வருத்தப்படுறதா, ரெண்டும் ஒரே நாள்ல இருக்குது. சரி எதுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, ஒரு பையன் வீல் சேர்ல இருக்கிறானே, அவங்க இவங்க கூட கண்டுக்காம முறைச்சுக்கிட்டே போறாங்களே, அதையெல்லாம் பார்த்துட்டு பையனை இங்க விட்டுட்டு அப்பா மட்டும் போய் ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசலாமேன்னு போறாரு. மச்சானு கூப்பிடுறாரு. அப்ப புரிஞ்சு போது இறந்து போன தான் பொண்டாட்டியோட தம்பி போல தெரியுதுங்க. ஏப்பா கோவமா இருக்கிறாங்க, இன்னும் கோவம் குறையலான்னு கேட்டா எப்படா குறையும், ஓம் புள்ள ஏன் புள்ளைய மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு காலு ஊனமா போச்சு, இவனால இனி எந்திரிச்சு நடக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறோம்,
பெத்தப்பையே அம்மாவை முழுங்கினவன், சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன், இவன் ஒரு சாத்தான், இவன் பிறந்ததுல இருந்து உனக்கு நிம்மதியே இல்ல, இவனை பேசாம ஒழிச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டாருங்க. அடப்பாவமே. அப்புறம் நம்ம டாக்டர் என்ன அவன் கோவம் குறைஞ்சிருச்சான்னு விசாரிக்கும் போது இன்னும் கோவம் குறையல, இப்பயும் பழசையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம பிருத்திவி எடுத்து சொல்றார். அப்புறம் இவர் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு போல. அதை பார்க்கறதுக்காக நிறைய பெரிய கூட்டம் வந்திருக்குதுங்க. இவரோட கிளாஸ் மட்டும் இல்லாம மித்த கிளாஸ் ஆட்களும் நிறைய பேர் வந்திருக்கனால நம்ம கேள்வி பதிலா வச்சுக்கலாம். யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. முதல் சந்தேகத்தை நானே கேள்வியாவும் சொல்லி பதிலும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதை பத்தி? எல்லாருக்குமே இப்ப நடக்க போற அந்த சரித்திர நிகழ்வு, இதுல உலகம் தப்பிப்புமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியாக இருக்கிறது. டெஃபினட்டா தப்பிக்கும். இதுவரை இந்த மாதிரி எவ்வளவோ விண்கற்களும் வால் நட்சத்திரங்களும் நகண்டு போயிருக்கிறது, பூமிக்கு பக்கத்துல போயிருக்கிறது, எதனாலையும் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதில்ல. சோ கடல்ல விழுவதற்குத்தான் வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறாப்ல. ஆனா டெஃபினட்டா ஒரு 9 நாளைக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால, அந்த காந்த விசையினால பூமியில இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களும் வேலை செய்யாதான். போன் யூஸ் பண்ண முடியாது, டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இன்டர்நெட் இருக்காது, சோசியல் மீடியா இருக்காது. 9 நாள் இயற்கையோட யதார்த்தத்துல வாழ பழகிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்ற. அப்புறம் சில பல கேள்வி கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் பாருங்களேன், மக்கள் எல்லாம் பேனிக் ஆகி 9 நாட்கள் எதுவும் இருக்காது, உலகம் இருக்குமோ இல்லையோ, கடை திறந்திருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பொருட்களை வாங்கி நிறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களும் அதே சூப்பர் மார்க்கெட் ஏரியா பக்கம் தான் போறாங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ சொல்லுங்க, சூப்பர் மார்க்கெட் ஓனர் நமக்கு தெரிஞ்சவர் தான், வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாப்ல, டோன்ட் வரி அப்படின்னு இருக்கிற அசிஸ்டன்ட்களும் ரொம்ப சந்தோஷம்னு லிஸ்ட்டை வாட்ஸ்அப்ல அனுப்புறோங்கிறாங்க. அப்புறம் வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கிற பையனை டாக்டர் இனியத் கான் வந்து பாக்குறார். இவர் தான் அந்த பெரிய சயின்டிஸ்ட் போல. செல்ஃபி எல்லாம் எடுக்க முடியுமா ஒருத்தவன் கேட்டான்ல, இவரை பத்தி தான் போல. அவர் ஜம்முன்னு வீட்டுல வந்து நிக்கிறார். அரண்டு போயிட்டாப்ல. என்ன திடுதுப்புன்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன், இந்த நிகழ்வு நடக்க போகும்போது அதை இமயமலை உச்சியில இருந்து பார்த்தா நல்லா இருக்குமா, நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்குமாங்க. அங்க தனக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்குதான். அந்த பங்களால நீயும் இன்னும் சில சயின்டிஸ்ட்களையும் கூட்டிக்கிட்டு அந்த வரப்போறக்கூடிய அந்த எரிக்கற்கள் விழுவ அந்த நிகழ்வை நீ ஆராய்ச்சி பண்ணணும். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்க இருக்கும். உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு சமயக்காரர் அங்க இருப்பார். அது மட்டும் இல்லாம அங்க 2 காட்டுவாசி இனம் இருக்குதா. அந்த 2 காட்டுவாசி இனத்துக்கும் ஆகாதான். இப்பயும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்களா. அங்க ஒரு குகை இருக்குதான். அந்த குகையில இப்ப விழுந்துகிட்டு இருக்குதுல ஒரு வால் நட்சத்திரம், அது குறிப்பிட்ட இன்ன நாள்ல இப்படித்தான் நடக்குங்கிறத எப்பயோ கணிச்சு குகையிலேயே செதுக்கி வச்சிருக்காங்களாம். சயின்ஸ்னு ஒண்ணு உருவாறதுக்கு முன்னாடியே அந்த குகையில செதுக்கினவங்களோட அறிவை அப்ப யோசிச்சு பாருங்கிறாப்ல. அவர்கள் இதை கணிச்சது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்ல பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக கூட இருக்கலாம். இப்போ அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் கிராஸ் ஆகி போயிருக்குது. அது திரும்ப 20, 21ஆம் நூற்றாண்டுல எப்போ வருங்கிறத குகையில குறிச்சிருக்காங்க. சோ அவர்களுக்கு முன் அனுபவம் உண்டு. அடுத்து வரப்போற அந்த டேட்டையும் கரெக்டா கணிச்சிருக்காங்க. அதுவும் கரெக்டா நடக்குது. அபூர்வமா இல்ல அப்படின்னு கேக்குறாரு. அங்கதான் நம்ம ஆராய்ச்சியை பண்ணணும் வைக்கணுங்கிறாப்ல. அங்க இருந்து தான் இந்த நிகழ்வை பார்க்கணுங்கிறாப்ல. என்ன தயாரா? உன் பிள்ளைய கூட கூட்டு போ. 9 நாள் கரண்ட் இருக்காதுங்கிறாங்க இல்ல, 8வது நாள் நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு வண்டியும் வேலை செய்யாது, அப்புறம் எப்படி நீங்க 8வது நாள் வந்து சேருவீங்கன்னு கேட்க, அதை நான் பாத்துப்பேன், எனக்குன்னு சில வழிகள் உண்டு அப்படிங்கிறார். சரின்னு இவங்களும் கிளம்புறாங்க. தான் அசிஸ்டன்ட்களை அப்புறம் இஸ்ரோ விஞ்ஞானிங்க சயின்டிஸ்டுக்குன்னு ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இமயமலைக்கு வந்து சேர்றார். அந்த பங்களால சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சமயக்காரர் இருக்கிறார். பையன் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறான். இவரோட டீமை மத்த டீமுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பையன் ரொம்ப ஜாலியா விளையாண்டுகிட்டே தெரியுறான். அங்க ஒரு பழமையான வண்டி ஒண்ணு இருக்கும், 100 ஆண்டு பழமையான வண்டி. இந்த எலக்ட்ரிக் ஐட்டங்கள் எதுவுமே தேவையில்லாம பழைய காலத்து ஸ்டைல்ல ஓடக்கூடிய வண்டி. அதை ஸ்டார்ட் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி பழைய வண்டிகளை ஓட்ட முடியும். இப்ப இந்த வால் நட்சத்திர பிரச்சனையால அதுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாதான். சோ அதை ரெடி பண்ணலாமேன்னு முடிவு பண்றார். அப்புறம் வரப்போறக்கூடிய வால் நட்சத்திரத்தை பாக்குறதுக்காக கோபுரமா ஒண்ணு செட் பண்ணி அங்க அதை பாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் வச்சிருக்கிறார். இதுதான் ஆபீஸ், இதை பயன்படுத்திக்கலாம் எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. வண்டியை ரெடி பண்றாப்ல. அந்த பக்கம் ஆபீஸ், கோபுரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பங்களால எங்க கூட வந்து தங்கிக்கலாம்னு கேட்கும்போது, இல்ல நீங்க உங்க பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நாங்க அங்க வந்தா அப்புறம் அதையும் நீங்க ஆபீஸ் ஆக்கிடுவீங்க, அதனால நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு மத்த ஆட்கள் சொல்லிடுறாங்க. அப்புறம் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். காலேஜ், காதல், கல்யாணம், பிரசவம் வரைக்கும் நல்லா போய் கடைசியில அவ இறந்து போனதெல்லாம் நினைச்சு பாக்குறான். பாவம். இங்க பார்த்தா பையன் அம்மாவோட போட்டோவை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறான். இறந்து போன தான் பொண்டாட்டி அங்க நிக்கிறாப்லையும் பொண்டாட்டிக்கு குட் நைட் சொல்லிட்டு போறாப்பெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. சும்மா மனசுக்குள்ள அந்த மாதிரி போகும் போல, யாருக்கு தெரியும். நாளைக்கு தான் அந்த நிகழ்வு ஆரம்பமாக போறது. ஒரு 3 டெலஸ்கோப் இங்க செட் பண்ணிருக்காங்க. இவர் வேற ஒரு இடத்துல இருந்து அதை பார்க்க போறாரு போல. அதுக்காக ஒரு ஸ்பாட்டை தேடி அவர் போய் அங்க ஒரு டெலஸ்கோப்பை செட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார். அந்த பிரமிப்பை நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. செம ஸ்பாட் இல்ல? அந்த வால் நட்சத்திரம் எவ்வளவு வேகமா கிராஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு பிரமிப்பா இருக்குது பாருங்க. பூமியை நெருங்க நெருங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு அவரும் அதை பார்த்து ரசிக்கிறார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வால் நட்சத்திரம்னு நாம கூப்பிடுவோம், பட் அது ஒரு எரிகள் தான். ஒரு பிரம்மாண்டமான பாறைன்னு எடுத்துக்கங்களேன்.
பாருங்களேன், சென்னை சிட்டி சைஸுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதுல ஒரு சிறு துண்டு மட்டும் தனியா பிரிஞ்சு பூமியில எங்கேயோ விழுகுது போல, இந்த மலைப்பகுதியில தான் எங்கேயோ விழுகுது போல. மீதி எல்லாம் தொடர்ந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. எதிர்பார்த்தாப்லயே அதை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்னால, அதோட தாக்கத்தினால இவர் கையில இருக்கிற அந்த வாட்ச் கரெக்டா நிக்கிறத கவனிக்கலாம். சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த சிட்டிலையும் லைட் ஆஃப் ஆறத கவனிக்கலாம். நிறைய பெரிய பெரிய சிட்டிகளும் நாடுகளும் இருள்ல மூழ்கிறத கவனிக்கலாம். அப்புறம் உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த லைட்டும் ஆஃப் ஆறதையும் நீங்க கவனிக்கலாம். வீட்டுல இருக்கிற சமையல்காரரோ சாமியை கூப்பிட்டு இருக்கிறார் பயந்து போய். நம்மால கையில ஒரு கொல்லிக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஏதோ வினோதமா சத்தம் கேட்க அந்த பக்கம் போய் பாக்குறார். ஏதோ ஒண்ணு அங்கிட்டு சரட்டுன்னு போறாப்ல காட்டுறாங்க. என்னன்னு நமக்கு சரியா தெரியல. திடீர்னு நேரா வந்து நங்குன்னு ஒரு முட்டு. மயங்கினவன் திரும்பி முழிச்சு பார்த்தா இவனை முட்டுனது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு. மயங்கி வேற கிடக்குறா. அப்படியே விட்டு போக முடியுமா? அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு கொண்டு வந்த பேகையும் தூக்கி வண்டியில போட்டு தன்னோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போற. காலையில குழாவை எந்திரிச்சா பாப்போம், இல்லன்னா காலையில டாக்டரை கூப்பிடலான்னு சமயக்காரர்கிட்ட சொல்லிட்டாப்ல. அவளுக்கு சேர்த்து சமைக்கவும் சொல்லிட்டார். அப்ப அவ கொண்டு வந்த அந்த பேகுக்குள்ள இருந்து ஏதோ புகை மாதிரி ஒண்ணு வரத கவனிக்கலாம். என்னடான்னு பார்த்தா அந்த எரிகள் ஒண்ணு வால் நட்சத்திரத்துல இருந்து தனியா துண்டாய் வந்து விழுந்தது இல்ல, அதுல ஒரு துண்டு இங்க கிடக்குதுங்க. அதை தொட்டாலே ரொம்ப சூடா இருக்கும் போல பார்த்தாலே தெரியுது. சோ ஒரு கிளவுஸ் போட்டுட்டு அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறான். பையன் சும்மா இல்லாம எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒழுங்கா போய் படு அப்படின்னு சத்தம் போடுறார். அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கிற அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த பக்கத்துல வருவான் போல தெரியுது. உனக்கு எங்கடா இங்க வேலைன்னு விரட்டவும் செய்யறார். அப்புறம் அந்த அம்மா முழிக்க யாரு என்ன நான் எங்க இருக்கிறேன்னு கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்க சேஃபா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அந்த அம்மாவும் சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தான் பையன் எங்க இருக்கிறான், கொஞ்சம் குறும்புக்காரன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வேற சொல்லிட்டார். அப்புறம் பாருங்க, அதே காட்டு பகுதிக்குள்ள அந்த பொண்ணு வந்து மோதினால அந்த இடத்துல வந்து நிக்கும் போதே இவருக்கு லைட்டா தலைவலி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வேற ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு ஓனாய் ஒண்ணு படு வேகமா விரட்ட ஆரம்பிக்குது. தலைவன் திருச்சு ஓடுறான். விடலையே, பின்னாடியே விரட்டுன்னு விரட்டி வந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு வேகமா விரட்டி வந்தது திடீர்னு ஒரு கட்டத்துல நின்றுடுச்சுங்க. இவர் வேகமா ஓடியாந்து தான் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா பங்களா வந்து சேர்றார். இங்க அந்த சின்ன பையனும் புதுசா வந்த இந்த பொண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. சமயக்காரருக்கோ பயமா இருக்குது, இதெல்லாம் எப்ப முடியுமோ வைக்குமோ அப்படின்ட்டு. இந்த கரண்ட் பிரச்சனை தொல்லைகள் இதையெல்லாம் 9 நாள் தான், அதுக்கு பிறகு எல்லாம் சரியா போயிடும், வருத்தப்பட வேண்டாங்கிறாரு. அதுக்குள்ள ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு போறாரு. அந்த எரிகள் வைக்கிற இடமெல்லாம் பொசுங்க ஆரம்பிக்குதுங்க. அதை நம்மால் கவனிக்கிறான். நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயக்காரரை வேலை பார்த்தது போதும், மீதியை நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் வீடு போய் சேருன்னு சமயக்காரரை அமுச்சு வச்சிருச்சு அந்த புது பொண்ணு. இவனுக்கு டிராயிங் வரையறதுனா பிடிக்கும். அதுலயும் செவத்துல டிராயிங் வரையறதுனா ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் என்ன வரைய வேண்டியதுன்னு சொன்னா செவத்துல வரைஞ்சா அப்பா திட்டுவாரு அப்படின்றான் அந்த பையன். சின்ன பசங்க பிடிக்கிறத தான் செய்யணும், நீ செவத்துல சும்மா வர, அதெல்லாம் உங்க அப்பா திட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சத்தியமாவா அப்படின்னு கேட்க ஆமான்னு சத்தியம் பண்ணுதுங்க. சரின்னு இவனு நம்பி போய் வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சோத்துல. இந்த பக்கம் பங்களால இருந்தே வானத்துல அந்த வால் நட்சத்திரத்தோட மூவ்மெண்ட்டை பாத்துக்கிட்டே இருக்கிற இந்த பொண்ணு வந்து ஏதோ பேசிட்டு இருக்குது. இந்த பழைய காலத்து டேப் ரெக்கார்டர்ல பாட்டை போட்டு விட்டா அது ஓடும் போல, அதுக்கு இந்த கரண்ட் எல்லாம் தேவையில்லை போல. அதுல போட்டு விட்டாச்சு. பாட்டை கேட்டுட்டு 2 பேரும் சாப்பிட டின்னர் நல்லா போய்கிட்டு இருக்குது. பையன் செவத்துல கிறுக்கி வச்சதை பார்த்துட்டு அப்பா செம திட்டுவாருங்க. அப்படி பையன் திட்டுவாங்கிறத அந்த பொண்ணு பார்த்து ரசிக்குது. இது எங்கடா போய் இப்படியோ போகுதுன்னு நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில உன்னை எங்கம்மா இறக்கி விடணும்னு கேட்க நண்பர்களோட தான் நான் வந்திருந்தேன், மார்க்கெட் பக்கம் இறக்கி விடுங்க, நண்பர்களை பாத்துருவேன்னு சொன்னதும் சரின்னு மார்க்கெட் பக்கம் போய் இறக்கி விட்டு இவர் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பாக்குறது, போட்டோ எடுக்கிறது, அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்றதுன்னு கேட்க ஆரம்பிக்க அவங்க எல்லாம் இந்த வால் நட்சத்திரம் வர்றது அப்படிங்கிறது அபசகுணம், தீய சக்திகளோட நடமாட்டத்துக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. பயந்து பேசுறாங்க. இந்தமா அங்க மார்க்கெட்டுக்குள்ள துணிக்கடையில போய் துணி எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த துணிக்கடையில ஓனரம்மா நிறைய பக்தி பழம் மாதிரி தெரியுது. கையில ஏகப்பட்ட மோதிரங்களை போட்டிருக்கலாம். எல்லாமே பவர்ஃபுல்லான மோதிரங்கள் போல. பார்த்ததுமே நீ இருக்கு இங்க இருக்கிற, இங்க இருந்து இடத்த காலி பண்ணு போ அப்படின்னு இந்த கடைக்காரம்மா சொல்லுது. பரவாயில்லையே, என்ன கண்டுபிடிச்சிட்டியே, நான் நினைச்சேன்னா உன் மோதிரங்கள் கூட உன்னை காப்பாத்தாது, ஞாபகம் இருக்கட்டும்னு மிரட்டிட்டு வெளியில வர. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சிவப்பா இருக்குது. அப்புறம் இவர் மார்க்கெட்ல முடிச்சு கிளம்ப போற சமயம் அந்த பொண்ணு வெளியில வருது. என்னம்மா வெளியில வந்திருக்கிற, நண்பர்களோட போகலையா அப்படின்னு விசாரிக்கிறான். அது ஒண்ணும் ட்ரெஸ் எல்லாம் அன்னைக்கு அந்த கல்லு விழுந்ததுல எரிஞ்சு போயிடுச்சுல, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நண்பர்கள் அந்த பாலத்தை தாண்டி அங்கிட்டு போயிருக்காங்க, நம்மளும் போலாம் அப்படின்னு பேச சரி ஓகே வா, பாலத்தை தாண்டி நான் உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாருங்க. ஆனா போற வழியில நிலச்சரிவு ஏற்பட்டு பாலத்துக்கு அந்த பக்கத்துல போக முடியாதான், யாருமே போக முடியாதான். இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ என்ன பண்ணுவ, அதுக்கு பேசாம பங்களால வந்து எங்க கூடயே தங்கிடு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சரின்னு சந்தோஷமா ஒத்துக்குதுங்க. இவன் மறுபடியும் அந்த டிராயிங்கை வரைஞ்சு அப்பா கிட்ட மறுபடியும் திட்டு வாங்குறான். ஒழுங்கா படுன்னு சொல்லும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்ல வருவாங்க. வாயை மூடிட்டு ஒழுங்கா படுறா அப்படின்னு சத்தம் போட்ட. நைட்டு பார்த்தா இவனுக்கு பயம். இதுக்கு மத்தியில விளக்க பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வருதா. இவன் ஏதோ வருதுன்னு பயந்துகிட்டு அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறான். விடலையே, அதுவும் விரட்டி வருது. அந்த அம்மா கையில சாதாரண மனிதர்கள் அந்த கல்லை கையில பிடிக்கும் போது கையே வெந்து போயிடும். ஆனா அவ அசால்ட்டா கையில பிடிக்கிறா, ஹேண்டில் பண்றா, அவளுக்கு ஒன்னும் ஆகல. யாரு நீ அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்பான். இந்த மாதிரி பெரிய கேள்வி எல்லாம் உன்ன மாதிரி சின்ன புள்ள கேட்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்பா அப்படின்னு கத்த விருட்டுன்னு இழுத்துட்டு போறாங்க. தர இழுத்துட்டு போறான். அந்த சின்ன பையனை ட்ரீட் பண்றதும் தரன்னு தரையில இழுத்துட்டு போறதெல்லாம்
பார்க்கும்போது ஒரு கொடூரி மாதிரி தான் தெரியுது. எங்க அப்பாவை பார்க்கணும் சொல்லும்போது பொலின்னு ஒரு அரவுறா, கண்ணை அப்படி உருட்டி காட்டுறா சிவப்பு கலர்ல. அடுத்த வார்த்தை சொன்ன சாப்பிட்டுருவேன் மிரட்டுறா. என்னை பத்தி யார்ட்டையா ஏதாவது சொன்ன மறுபடியும் வருவேன், மறுபடியும் உன்னை காயப்படுத்துவேன். என்னை பத்தி யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறதா உனக்கு நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு மிரட்டுறா. காலையில அப்பா வந்து பார்க்கும்போது அப்படியே பயந்து போய் எந்திரிப்பான். ஏன்டா பயப்படுற, நான் தாண்டா அப்பா தாண்டா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கிறார். அப்பாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யும் போது அப்பாவுக்கு அந்த நொடி கோவம் வரும், அப்புறம் மித்தபடி நான் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு பையன்கிட்ட எடுத்து சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்கு அப்படி இப்படி நம்ம பைய புகழ்றாங்க. சமைச்சதெல்லாம் வேற யாரு, இந்த பொண்ணு தான் போல. ஆனா அவன் எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல, அவளை பிடிக்கல அப்படின்னு சத்தம் போடுறான். அப்படிலாம் பேசக்கூடாதா பெரியவங்களை பார்த்து சொல்லும்போது, உனக்கு ஒன்னும் புரியாதுப்பா அப்படின்னு தட்டை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஓடுறாங்க. என் பையன் அப்படித்தான், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு பையன் கிட்ட பேசுறதுக்காக அப்பா வர, பையன் அப்பா என்ன மன்னிச்சுக்கப்பான்னு சாரி கேட்கறான். நல்ல விஷயம் தான். என்னை விட்டுட்டு போயிருவியாப்பான்னு பயப்படுறான். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பழகிறத வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறானான்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்லடா, அப்பா உன்னை எங்க விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. சரி பேக் எடுத்துக்கோ, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு ஒன்னு கூட்டு போறேன் அப்படின்னு அந்த கோபுரத்துக்கு கூட்டிட்டு வராப்ல. பையனை ரொம்ப சந்தோஷமா பேக் எடுத்துட்டு இங்க வரான். அங்க அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தி இருக்கிறாள், அவ கூட இவன் நல்லா பேசுவான் பழகுவான் போல. நடந்த விஷயத்தை எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட அவன் சொல்லியிருப்பான் போல. பயப்படாரா, என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன், அப்பாவுக்கு புரிய வைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க. இங்க டேட்டா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு அப்பா வரும்போது இந்த பொண்ணு லைட்டா அதை பத்தி பேச ஆரம்பிக்குது. பையன்கிட்ட நல்லபடியா பேசுங்க பழகுங்கன்னு. இங்க பாரு, நீ வேலையில தான் எனக்கு அசிஸ்டன்ட், என் பர்சனல் விஷயத்தை செலவிட வேண்டாம், அது சம்பந்தமா அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்லிடுறாரு. இல்ல அது வந்துன்னு புதுசா வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ பேச வர்றதுக்குள்ள நீ மேல போய் ஒழுங்கா வேலையை பாரு, ரீடிங்க பாரு அப்படின்ட்டாப்ல. இந்த பக்கம் திரும்பினா அந்த புது பொண்ணு இங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அசிஸ்டன்ட் மேலே ஏறி போய் டேட்டா பாக்குறதுக்கு போயிருக்கா. வந்தவ ஒரு நொடி கண்ணை மூடுங்களேன், டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும், கண்ணை மூடுங்களேன்னு புது பொண்ணு சொல்ல சரின்னு நம்ம ஆளு கண்ணை மூடுவான். அந்த கேப்ல காத்தா போய் தன் பத்திய உண்மைகளை தெரிஞ்சிருக்கிற அந்த பொண்ணை மாடியில இருந்து தள்ளி விட்டுறா. பொத்துன்னு கீழே விழுந்து அந்த இடமே ரத்த கரையாகுது. விழுகிற சத்தத்தை கேட்டுதான் இவர் கண்ணு முழிப்பார். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஐசியூ வார்டுல கிடக்குதுங்க பொண்ணு. பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்னு கேட்டா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது, கரண்ட் வசதிகள்லாம் இன்னும் பெருசா இல்ல, அதனால வெளியில கொண்டு போறது கஷ்டம், இங்கேயே வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு டாக்டர் சொல்லிட்டார். ஹாஸ்பிட்டலையும் வெளியிலேயே அந்த அம்மா காத்து கிடக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பையனை பார்க்க வந்தா பையன், அப்பா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லட்டுமா, உங்ககிட்ட மட்டும் பேசணும், தனியா பேசணும் சொல்றான். சரின்னு அப்பாவும் தனியா கூட்டு வந்து சொல்றா, என்னடா மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறார். அந்த புது பொண்ணு நீங்க நினைக்கிறாப்ல சாதாரண ஆள் இல்ல, அவளை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வரது எனக்கு பிடிக்கலன்னு பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா இப்படி பேசுற, உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கடான்னு சொல்லும்போது என்னால தூங்க முடியல, வெளியில பாக்குறதுக்கு அந்த புது பொண்ணு எப்படி உங்களுக்கு தெரியறாளோ தெரியல, ஆனா நிஜத்துல அவரோட ரூபமே வேற. அது மட்டும் இல்லாம உங்க அசிஸ்டன்ட் தானாவல தள்ளி விட்டது இந்த புது பொண்ணு தானே, புது பொண்ணு மேல பழிபட ஆரம்பிக்க ஓரா பேசிட்டு இருக்கடா நீயே, கோபுரத்துல இருந்து அசிஸ்டன்ட் விழும்போது என் பக்கத்துல தாண்டா அந்த புது பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா அப்படிங்கிறாரு அவரு. நீங்க உள்ளார்ந்து உணர்ந்து பார்க்கணும், நீங்க வெளிப்புறமா பாக்குறது ஒன்னும் சரிப்படாது, அந்த பொண்ணு தான் அந்த எரிகள் அப்படிங்கிற உண்மையை அப்பா கிட்ட சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா அவ கையில அந்த எரிகளை வச்சுக்கிட்டு காத்தா நிக்கிறா. இதையெல்லாம் ஆனா அப்பா நம்பல. இங்க பாரு, இன்னும் ஒரு 7 நாளைக்கு அவ இங்க தான் இருந்துடானோ, வேற வழி இல்ல, அந்த பக்கம் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது, நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாரா, பிராமிஸ்ரா அப்படின்னு சத்தியம் பண்ணி புள்ளைய படுக்க வைக்கிறார். இவனும் சரின்னு படுத்து கிடந்தா ஏதோ ஒண்ணு இவனை நோக்கி வரதை உணர்ந்துகிட்டு பயந்து போய் போரை எடுத்து பொத்திக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை எல்லாம் அணைக்கிறதுன்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறான். பார்த்தா காத்தாவ வந்து நிக்கிறா. என்னை பத்தி உண்மையை உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னல, ஏன்டா சொன்ன, இன்னொரு தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ண அவ்வளவுதான் மிரட்டி கழுத்தை ஒரு புடி பிடிக்கிறா. 9வது நாள்ல நான் திரும்ப வந்து உன்னை என்னோடயே தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வர போகுதுங்க. இந்த சின்ன பையனை வச்சு என்ன பண்ணணும்னு காத்து கிடக்குன்னு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் அங்க ஒரு பெரிய புத்தர் கோயில் ஒன்னு இருக்குது போல. சரி அதை சுத்தி பார்க்கலாமேன்னு தான் அங்க வந்திருக்காங்க. ஆனா கோயிலுக்குள்ள நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் ஒதுங்கிக்குது. அதை இந்த சின்ன பையன் கவனிக்கிறான். அங்க இருக்கிற சில புத்த துறவிகள் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ பண்றாரு, விசாரிக்கிறார். கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா நான் சயின்ஸை நம்புறேன் வேங்கிறான். அப்படி இருந்தும் ஒரு புத்த கோயிலுக்குள்ள நீ வந்திருக்கிற, ஏதோ ஒரு கேள்விக்கு விடைய தேடிக்கிட்டு இருக்கிற, இந்த தேடல் உனக்கு பக்தியை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். எது புரியலையோ அதை புரிஞ்சுக்கிற முயற்சிக்கு பேர் தான் சயின்ஸ். இப்பயும் நான் சயின்ஸை தான் விரும்புறேங்கிறாப்ல. ஆனா உன் கண்ணுல பயம் தெரியுதே அப்படின்னு கரெக்டா கேட்கிறார். சயின்ஸை நம்புற யாருமே பயப்பட மாட்டாங்க, ஆனாலும் உன் கண்ணுல பயம் தெரியுதேன்னு கேட்கிறார். பாரு, உன்னை சுத்தி ஒரு இருள் இருக்குது, அந்த இருள் ஒன்ன அழிச்சிடும், உன் பிள்ளைய பாதுகாக்க வேண்டியது உன் கடமை, உன் டெஸ்டினி, உன் நோக்கம் அதான் இருக்கணும். அந்த இருளை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த இருளை நீ தோக்கடிச்சு தான் ஆகணும், நீ தான் அதை பண்ணி ஆகணும்னு வேற சொல்றாரு. ஆனா மொட்டை மொட்டையா பேசுறாரு, பிள்ளைய காப்பாத்துங்கிறாரு. இல்ல அந்த இருள் உங்க 2 பேரையும் அழிச்சிருன்னு வேற எச்சரிக்கிறார். வெளிச்சத்தை பாக்குறதுக்கு உனக்கு அந்த ஆண்டவன் சக்தியை கொடுக்கட்டும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறார். எதை பத்தி பேசினாரு நமக்கு ஒன்னும் புரியப்படல. அவனும் மொட்டை மொட்டையா பேசினதுனால அவனுக்கும் புரியப்படல. அவ நம்ம புத்த கோயிலுக்குள்ள வரல பாத்தியா, ஏன்னா அவ கெட்ட சக்தி, தீய சக்தி, அதனாலதான் அவளால கோயிலுக்குள்ள வர முடியலன்னு அந்த பையன் பெணாத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னும் அவர் நம்புறாப்ல தெரியல. கீழே விழுந்தால அசிஸ்டன்ட், அவ இப்போ கோமால கிடக்கிறதா இன்னொரு அசிஸ்டன்ட் எடுத்து சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் அங்க தாண்டா இருந்தேன், மேபி தவறி விழுந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. இல்ல சுத்தி இருக்கிற அந்த
கைப்பிடி இரும்பு கேட்டு வந்து ரொம்ப பெருசா, தவறி விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்செட்டா இருந்தா அப்படின்னு ஏதோ பேச வர, இங்க பாரு இல்லாத பொல்லாதெல்லாம் தயவு செய்து பேசாத, தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்காத அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன பையன் பயப்படுறான். என்ன தனியா விட்டு போகாதீங்க அப்படிங்கிறான் சமயக்காரர். ஆனா சமயக்காரன் நான் போயாகணும்னு அவர் கழுத்துல இருந்து ஒரு மாலையை எடுத்து பையன் கிட்ட கொடுக்க, நீங்க இன்னும் கிளம்பலையா, கிளம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு மிரட்டிக்கிட்டு இருக்கா. புது பொண்ணு. சரி நீ இவரும் கிளம்புறாருங்க. சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. உடனே இவ விளக்கு எடுத்துட்டு இந்த பக்கம் தெரிய ஆரம்பிக்கிறா. இந்த பையனோட கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். எங்க போனாலும் அவன் விடுறாப்ல தெரியல. தூணுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல வசமா பிடிச்சு அப்படியே செவத்தோட செவரு பிடிச்சு மேல தூக்குறா. அந்த கோயிலுக்குள்ள நான் வர முடியாது, நான் தீய சக்தின்னு உங்க அப்பா கிட்ட ஏண்டா சொன்னேன், எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருக்க, ஜன்னல் கண்ணாடி வழியா அதை நம்ம சமயக்காரர் பாத்துறாரு. உடனே பையனை இறக்கி விட்டு சமயக்காரரை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவரும் சைக்கிள் எடுத்துட்டு படு வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு. விடலையே, பின்னாடியே விரட்டிக்கிட்டு இருக்குதே. இவர் ஒரு மரத்துல போய் மோதி விழுவார். இருட்டா இருக்கும். தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா இருளா அவதான் வந்து நிக்கிறா. மிரண்டு போயிட்டார். பக்கத்துல நெருங்கின அந்த இருள் அவரை என்ன செஞ்சதோ தெரியல. அவர் முகத்துல இருக்கிற நரம்பெல்லாம் ஒரு மாதிரி புடைக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு புள்ளைய பாக்குறதுக்கு வர. புள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல விளக்கையும் வச்சுட்டு போறாப்ல. அந்த பொண்ணு ஜம்முன்னு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நெருங்கி வர. கண்களால பாக்குற எல்லாத்தையுமே நீங்க நம்ப வேண்டாம், கண்கள் சில சமயம் பொய் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வேற போற. நம்ம ஆளு குழப்பத்திலேயே சரக்கடிச்சிட்டு இருக்கிறான். தன் மனைவியை நினைச்சிட்டு இருக்கிறான். நீ நம்ம புள்ளைய பாக்குற ஒவ்வொரு நடியும் என்ன நினைக்கிற, என் இறப்ப நினைக்கிற, அதனால புள்ளைய பாக்குற சந்தோஷத்தை விட நான் செத்து போன வருத்தம் தான் உன்னை அதிகமா பிடிக்குது. உண்மையிலேயே நம்ம புள்ள மேல உனக்கு பாசம் இருக்குதா, புள்ள ஒருத்தன் கூட இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீ யோசிச்சதே இல்லையாங்கிறாப்லாம் பொண்ணு கேட்கிறாப்ல வருது. அவன் ஒரு தப்பு, நம்ம 2 பேருக்கு நடந்த ஒரு பெரிய பாதிப்பு. அவன் அந்த தப்பை நாம சரி பண்ணணும், அவனை விட்டு விலகணும், அவனை என்கிட்டயே ஒப்படைச்சிரு. இனிமே அவன் உனக்கு வேண்டாம், நான் தானே அவனோட அம்மா, நானே அவனை கூட்டிட்டு போறேன், உன்னை விட்டு ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறேன்னு அந்த அம்மா பேசுது. அப்புறம் அவனால உனக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காதுன்னு சொல்லி முத்தா கொடுக்க வரும்போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. அப்புறம் கண்ணை பார்த்தா கண்ணு 2 செவப்பா இருக்குது. ஒரு நொடி அதை அவன் பாத்துறான். பிடிச்சு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு அடுத்த நொடி பார்த்தா அது அந்த புது பொண்ணு. இவன் பொண்டாட்டி மாதிரி உருமாறி இப்படியெல்லாம் ஒரு மயக்கத்துக்கு கொண்டு வர பார்க்கும்போது தள்ளி விட்டுட்டு ஓடுறான். பையன் ரெடியா பேக் பண்ணி ரெடியா இருக்கிறான். இப்பயாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதே, வாங்க ஓடுவோங்கிறான். சரின்னு பையனை கூட்டிட்டு இவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். பையனை தெம்பூட்டுற வயல 4 வார்த்தை பேசிட்டு தான் அசிஸ்டன்ட் கிட்ட பையனை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு நான் ஏதோ வந்துடுறேன்னு கிளம்புறாப்ல. பங்களாவுக்கு தான் திரும்ப வரார். ஏன்னா அந்த கல்லை ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்தாரு, அதை எடுத்துட்டு போலாமேன்னு வரார். வந்து பார்த்தா கல்லை காணோம். பொட்டி எம்டியா கிடக்குது. அப்புறம் சமயக்காரரை கூப்பிட்டா சமயக்காரரும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சமயக்காரரே அங்க இல்ல. அவருக்கு ஏதோ ஆயிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டா கொடுத்தா அவங்க எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, என் அசிஸ்டன்ட் ஒருத்தவ உசுருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. வீட்டுல சமயக்காரன் ஆளைய காணோம், கண்டுபிடிக்க முடியல. அந்த புது பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும் அப்படிங்கிறாப்ல. இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, அவ தவறி விழுந்ததா தான் சொல்றாங்க. அப்புறம் உங்க சமயக்காரரோ ஒரு மலைவாழ் பையன், பெரியவர், அவரு காட்டு பக்கம் போவாரு வருவாரு, நாளை பின்ன கூட வரலாம், இதையெல்லாம் நாங்க கேஸா எடுத்துக்க முடியாதுங்கிறாப்ல. எதுவுமே எனக்காக நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அடுத்த 4 நாளைக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு போலீஸ் கையை விரிச்சிருச்சு. நீ பாக்குறதுக்கு இளவட்ட மாதிரி இருக்கிற, வாட்ட சட்டமா இருக்கிற, நீ உன்னையே காப்பாத்திக்கோ. அதுவும் ஒரு பொண்ணு தானே கொல்ல வரதா சொல்ற, ஒத்த பொம்பளைய உன்னால சமாளிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்த அனுப்புறாப்ல. அடப்பாவமே, நம்மளும் கோவமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். பார்த்தா நடு ரோட்ல அவன் வந்து நிக்கிறா. ஐயோன்னு அவன் மேல ஏத்திடக்கூடாதுன்னு சைடுல மலை மேல ஏத்தி முட்டி நிக்கிறாரு பாவம். அப்பா வருவாருன்னு அசிஸ்டன்ட் காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்பா வரல. என்னடா உங்க அப்பா என்ன வரக்கானமே அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா என்ன ஒரு இடத்துல சேஃபா கொண்டு வந்து விடுறதா சொன்னாரு, அப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறியா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சின்ன பையன் கேட்கறான். சரி நீ சொல்ற இடத்துக்கு போலாம், ஆனா எங்க போறோங்கிறத நம்ம எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றாப்ல. எழுதி வச்சு பிரயோஜனம் இல்ல, ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அப்பா அங்க வந்துருவாரு, அதனால எழுதி வைக்க வேண்டாங்கிற அந்த பையன். கூட இருக்கிற வேற ஒரு சயின்டிஸ்ட நீ அந்த பங்களாக்கு போய் அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட அப்டேட் கொடு, நான் இவன் சொல்ற இடத்துக்கு கூட்டு போறேன்னு பையனை கூட்டு போக ஆரம்பிக்கிறார். எங்கடா உங்க அப்பா என்ன கூட்டு போக சொன்னாருன்னு கேட்க கீ மானஸ்ட்ரி அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த பக்கம் பார்த்தா வண்டிலேயே மயக்கத்துல கிடக்குறாரு அப்பா. ஐயோ எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தோம்னு தெரியலையேன்னு படு வேகமா வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அப்புறம் மாடி டப்ப ஏறாரு. மாடியில அந்த சயின்டிஸ்ட பாக்குறது தான் ஓடி வந்திருக்காரு போல. என் பிள்ளை எங்கடா அப்படின்னு விசாரிக்கும் போது உங்க பிள்ளைய நம்ம அசிஸ்டன்ட் தான் கூட்டு போனாப்லன்னு எடுத்து சொல்றாரு. எங்கன்னு கேட்டா கீ மானஸ்ரீ அப்படிங்கிறாப்ல. உங்க புள்ள தான் கூட்டிட்டு போக சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி ஓடி ஆரம்பிக்கிறார். ஆஹா, ஒரு நல்ல இடத்தை தாண்டா செலக்ட் பண்ணிருக்கிறேன்னு அப்பா சந்தோஷமா போறாப்ல. இந்த பக்கம் கொஞ்சம் வேகமா போக முடியாதுன்னு அந்த பையன் கேட்க, இல்ல ரோடு ரொம்ப குறுகிய ரோடா இருக்குது, மெதுவா தான் போகணுங்கிறாப்ல அசிஸ்டன்ட். நாம மெதுவா போனோம்னா இன்னும் ஆபத்து தான் அதிகமாகும், ஃபாஸ்டா போங்க அப்படிங்கிறான் அந்த பையன். அப்படி வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஏதோ ஒண்ணு அடிபட்டு கிடக்குறாப்ல இருக்குதுங்க. ஏதோ அடிபட்டு கிடக்குறா, நான் என்னன்னு பாக்குறேன்னு அசிஸ்டன்ட்
வண்டி இறங்க வர போகும்போது இல்ல வேண்டாம் அதெல்லாம் கண்டுக்காம வண்டியை போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ சொன்ன இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம்டா, இருடா பாக்க வரேன்னு இறங்குறாருங்க. அவர் இறங்கி முன்னாடி போக பின்னாடி அந்த புது பொண்ணு வந்து நிக்கிறா. சத்தம் போடக்கூடாதுன்னு மிரட்டுறா. அங்க இருந்த ஒரு மம்முட்டியை கையில எடுத்துக்கிறா. அவ காலுக்கு பதிலா காத்து தான் போகுது. அங்க அடிபட்டு கிடக்கிற அந்த மிருகத்தையே அவன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய மாடை எது வேட்டையாடி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு பிடிபடல. திரும்பி பார்த்தா ஓங்கி ஒரு அடி. அந்த கேப்ல பையன் ஸ்மார்ட்டா விறுவிறுன்னு மலை ஏற ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அது துரட்டி வந்துகிட்டு இருக்குது. பயபுள்ள நிக்கலையே, ஓடு ஓடுன்னு ஓடுறான். ஆல்மோஸ்ட் பக்கத்துல போகும்போது இவ பிடிக்க போகும்போது பேக் தான் கைக்கு மாட்டோம். அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அந்த எல்லைக்குள்ள அவளால வர முடியல. இவன் செலக்ட் பண்ண இடம் அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் இடத்தை தான் அவன் செலக்ட் பண்ணிருக்கான் போல. சமயக்காரர் கொடுத்து விட்ட அந்த மாலை கூட இங்க இருக்குது. அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயக்காரனோட மாலை தான் அப்படின்ட்டு. இந்த மலைவாழ் மக்கள் வாழும் இந்த இடத்துக்குள்ள அதால ஏன் வர முடியலன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுனால அந்த அனுபவத்தை இவங்க பயன்படுத்திப்பாங்களோ என்னவோ. ஏதோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு எல்லாம் கூட்டமா ஒன்னா இருக்கிறாங்க. இவனும் ஏதோ குடிக்கிறான் செய்யறான். தூரத்துல இருந்து அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குது இவங்கள. கண்ணு முழுக்க குரோதத்தோட கோவத்தோட. ஆனாலும் எல்லைக்குள்ள அதால வர முடியல. இந்த பக்கம் அப்பா அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு வண்டி நிக்குது. வண்டிக்கு இருக்க ஒரு மாடு வேட்டையாடப்பட்டு கிடக்குது. புள்ள ஒருவேளை இங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தா மலை மேலதான் ஏறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவனும் கையில ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு தீ பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள தேடி போறான். போற வழியில பார்த்தா பையனோட பேக் கிடக்குது. அப்ப வந்த ரூட்டு சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். எதுக்க பார்த்தா வெளிச்சம் தெரியுது. சோ மலைவாழ் மக்கள் வாழும் இடம் அந்த இடத்துக்குள்ளேயே இவர் வந்துட்டார். ஆனா வழக்கத்துக்கு மாறா எவ்வளவு பேர் இருந்தாங்க. அந்த இடம் முழுக்க முழுக்க இப்போ எம்டியா கிடக்குதுங்க. யாருமே இருக்கிறாப்ல தெரியல. மொத்தமும் அமைதியா கிடக்குது. மயான அமைதி. என்னடா யாரையுமே காணோம், எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு இவர் குழப்பத்துல இருக்கிறார். தேடிட்டு இருக்கிறார் தான் புள்ளைய. ஒவ்வொரு குடிசையா போய் பார்த்தா அதுல ஒரு குடிசையில பையன் படுத்திருக்காங்க. அதே குடிசையில நம்ம சமயக்காரரும் படுத்து கிடக்கிறார். ஒரு மாதிரி உரிமிக்கிட்டே இருக்கிறார். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். அவரு எதுவும் பேச முடியாம உரிமிக்கிட்டே இருக்கிறாரு சமயக்காரர். பையனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அப்பா நடக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஊர் மக்களுக்கு என்னாச்சு, அவங்க இறந்து போன இருந்தா கூட பாடி கிடைக்குமே தெரியல. பையன் முழிச்சவன் அப்பா பார்த்துட்டு வேண்டாம் வேண்டான்னு ஓடுறான். டே நான் தாண்டா அப்பா தாண்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம ஓடுறான். சொந்த அப்பாவே பார்த்து ஏன் அப்படி பயந்து ஒண்ணுன்னு தெரியல. ஓடாத இருன்னு இவர் விரட்டிக்கிட்டே வராரு. பார்த்தா குறுக்கால அவ வந்து நிக்கிறாங்க. தீப்பந்தத்தை கீழே போட்டாப்ல. திடீர்னு வந்து முன்னாடி நிக்கும் போது மயங்கி போகவும் செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். மயங்கினவர் திரும்ப முழிச்சு பார்க்கும்போது எதுக்க நம்ம டாக்டர் இனியத் கான் இருக்கிறார். 8வது நாள் வருவேன்னு சொன்னார்ல, வந்துட்டாரோ என்னவோ. டாக்டர் கான் நீங்களா, எப்ப வந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். என் பையன் எங்க அப்படின்னு கேட்கறான். சில கிராமத்து வாசிகள் தான் உனக்கு கூட்டு வந்தாங்க. ஏதோ நல்ல மயக்கத்துல இருந்த நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் சொல்ல போறது நீ கவனமா கேளுன்னு ஆரம்பிக்கிறார். அந்த புது பொண்ணு அவ எங்க அப்படின்னு கேட்கிறாரு இவரு நம்ம ஹீரோ. அவ பொண்ணே இல்ல, அவ பேரு ஏவாவும் இல்ல. இந்த தீய சக்தி இதெல்லாம் ஒரு பிளாக் ஹோல்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. எல்லாரோட மனசுக்குள்ளேயும் தீயது இருக்கத்தான் செய்யுங்கிறாப்ல. நீ உன் பிள்ளைய வளர்க்குற ஒவ்வொரு நொடியும், உன் பிள்ளைய பாக்குற ஒவ்வொரு நொடியும், உன் பொண்டாட்டி செத்து போன அந்த வருத்தம் தான் உனக்கு இருந்தது, அந்த கோவம் தான் உனக்கு இருந்தது. புள்ள மேல உனக்கு பாசம் இல்ல. பொண்டாட்டி இறந்து போன அந்த விரக்தி, உன்னை சுத்தி நடக்கிற எல்லா நெகட்டிவ்ஸ் இதையெல்லாம் வச்சு புள்ள மேல நீ பாசத்தை காக்காம அப்படியே நீ வெறுப்ப கக்க ஆரம்பிச்ச. அந்த வெறுப்பு, அந்த குரோதம், அந்த கோபம், அது எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது. அந்த உருவத்தை உருவாக்குவதற்கு உனக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. அந்த காரணம் தான் அந்த புது பொண்ணு ஏவா. உன்னோட டார்க்கர் சைடு தான் அந்த பொண்ணு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணே நீதான் அப்படிங்கிறாப்ல. இது என்னடா புது குழப்பமா இருக்கேன்னு நமக்கு ஷாக்கா இருக்குது. அந்த பொண்ணு நடந்து போறாப்ல காட்டுறாங்க. அடுத்த நொடி அப்பாவும் நடந்து போறாப்ல காட்டுறாங்க. என்னடா அது கூத்துன்னு பார்த்தா நம்ம டாக்டர் இனியத் கான் சொல்றாப்ல, உனக்கு பைபோலார் சிசோஃபெரினியான்னு ஒரு வியாதி இருக்குங்கிறாப்ல. அந்த வியாதியால நீ கஷ்டப்பட்டு இருக்கிறேங்கிறாப்ல. இதுவரை அந்த புது பொண்ணு ஏவாவை பார்த்தது நீ ஒருத்தன் தான் தெரியுமா அப்படிங்கிறாப்ல. இல்ல எனக்கு ஒன்னும் புரியலன்றான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார். முதல் நாள் அந்த வால் நட்சத்திரம் உன்னை கடந்து போனது. ஒத்தாலா நின்னு அந்த அற்புதத்தை நீ பார்த்த. அன்று இரவு இங்க பங்களாவுக்கு திரும்ப வந்தது நீ ஒருத்தன் தான். அந்த பொண்ணு கூட வரல, நீ மட்டும்தான் வந்த. அதுதான் நிஜங்கிறாப்ல. அதத்தான் அங்க புள்ளையும் சமயக்காரனும் பார்த்திருப்பாங்க. அப்புறம் 2வது நாள் நீ நம்ம பேஸ் கேம்புக்கு போகலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் அன்னைக்கு காட்டுக்குள்ள போயிருந்தேன். அங்க ஏதோ ஒன்ன பார்த்தேன். அந்த ஓனாய் விரட்டின சம்பவம் அது. ஆமா அங்க ஏதோ ஒன்ன பார்த்துட்டு பங்களாவுக்கு நீ கோவத்தோட திரும்பி வந்த. அன்னைக்கு உன் புள்ள கூட நல்லா பேசுன பழகுன நம்பிக்கை கொடுத்த. ரொம்ப நாளைக்கு பிறகு உன் புள்ள கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஓடி ஆடி விளையாண்ட செஞ்ச. ஞாபகப்படுத்தி பார் அப்படிங்கிறாப்ல. அப்படியே நமக்கு அந்த 2வது நாள்ல நிஜத்துல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த புது பொண்ணு கூட இவன் கூட கேட்டிருக்கோம், என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறியா விளையாடலாமாலாம் அப்படின்னு. இவனும் சரின்னு சொல்லியிருப்பான். நிஜத்துல அதையெல்லாம் கேட்டது இவர் தான். நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்புறம் இந்த செவத்துல ஓவியம் வர உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு அந்த பொண்ணு சொன்னதா நாம நினைச்சோம். ஆனா நிஜத்துல சொன்னதும் அப்பா தான். ஆனா அடுத்து வரைஞ்ச பிறகு அவனை திட்டினதும் அதே அப்பா தான். அப்பவே புரிஞ்சுக்கிறாப்ல அப்பா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்புறம் ஓடிக்கிட்டு
இருந்தவனை விரட்டி விரட்டி அந்த பொண்ணு பிடிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லாத, உங்க அப்பனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டேயா அப்படின்னு அந்த பொண்ணு மிரட்டி இருப்பாள்ல. அப்படி மிரட்டினதும் இவனே தான். நிஜத்துல நீங்க யாருன்னு அந்த பையன் கேட்டிருப்பான். சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கேள்வி அவசியம் இல்ல, சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளையாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னது இவர் தான். கையில அந்த எரிகல்ல வச்சிருக்கிறாப்ல இவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா நிஜத்துல அது எதுவும் இல்ல. அதே மாதிரி இறக்கமே இல்லாம தர இழுத்து கொண்டு போய் படுக்கையில போட்டு புளிர்னு ஒரு அறவிட்டது கூட அந்த பொண்ணு கிடையாது, அதுவும் இவன் தான். அதன் பிறகு உன்னை பார்த்து முழுமையா அவன் பயந்து போயிட்டான். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை கூட அவன் புரிஞ்சுக்கிட்டான். நாம என்ன பேசினாலும் அவளுக்கு தெரிஞ்சிரும்னு ஏன் அப்படி சொல்லியிருப்பான்னா, ஒன்னுள்ளதான் அந்த பொண்ணு இருக்கிறாங்கிறதுனால தான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கிறாப்ல எல்லாம் பிரகாஷ்ராஜ் எடுத்து சொல்றாரு, டாக்டர் கான் எடுத்து சொல்றாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டு, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தட்டை தூக்கி அடிப்பான் பாருங்க, உனக்கு எனக்கு நடுவில் யாருமே வரக்கூடாதுன்னு. அப்பெல்லாம் அந்த டேபிள்ல பக்கத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சமயக்காரர் ஜன்னல் வழியா பார்க்கும்போது பையனை செவத்தோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்குனதும் அப்பா தான். பின்னாடியே விரட்டிட்டு போய் அவரை அடிச்சதும் அப்பா தான். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் அந்த லேடி அசிஸ்டன்ட கீழே தள்ளி கோமால தள்ளினதும் இவன் தான். அப்புறம் அந்த பையன் அசிஸ்டன்ட மம்முட்டியால அடிச்சதும் இதே அப்பன் தான். எல்லா தப்பையும் நீ தான்ப்பா பண்ண, உன்னோட அந்த டார்க் வெர்ஷன் தான் இதெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லும்போது இதை எதையுமே நம்ம ஹீரோ நம்பல. இல்ல இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் கிடக்கட்டும், என் பிள்ளை எங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதிலையும் நீ தான் சொல்லணும். ஏன்னா வேற யாருமே உன் பிள்ளைய இன்னும் பார்க்கல. உன் பிள்ளைய உண்மையிலே நீ என்ன பண்ண, உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டியா? உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 9 நாள் முடிஞ்சு போட்டோம், நாளைக்கு 9வது நாள். அந்த ஒரு நாள் டைம் உனக்கு கொடுக்கப்படும். உன் பையனை நல்லபடியா கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துற. அப்படி இல்லைன்னா 10வது நாள் காலையில நான் போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். உடனே நம்மால வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. நேரா போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா குறுக்கால அந்த மலைவாழ் மக்கள் வந்து நிக்கிறாங்க. அந்த பையனை என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. என் பையனை நான் கண்டுபிடிக்கிறது தான் போயிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க. மேல கை வைக்கிற வேலையில வச்சுக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க. பதிலுக்கு நம்மளால அடிக்க வேண்டிய சூழல். 4 பேரை அடிப்பான், 4 பேர் திருப்பி அடிப்பாங்க, பதிலுக்கு 4 பேர் அடிக்கிறான். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை புடிச்சுக்கிட்ட தருவாயில அந்த மலைவாழ் மக்களோட தலைவர் வராப்ல. உடனே எல்லாரும் அமைதியாகிறாங்க. உனக்கு நாங்க தான் வேணும்னா என் பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க. ஒரு கால் என் பிள்ளையோட நான் உயிரோட வந்து சேரலன்னா நானே உங்ககிட்ட தேடி வரேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு இவன் ஆஃபர் கொடுக்க, பதிலுக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளையை கண்டுபிடிச்சா உன்னால அடிபட்ட அந்த சமயக்காரர் அவர் நல்லபடியா பொழைச்சா நீ இந்த காட்டுக்குள்ள மறுபடியும் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த காட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு ஃபைனலா ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் இவன் நல்லதுன்னு மறுபடியும் கிளம்பி வராங்க. எங்க வரானா, ஒரு ஓனாய் இவனை விரட்டுச்சுல ஒரு இடத்துல இருந்து. இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுல அதே காட்டுப்பகுதிக்குள்ள அதே பர்டிகுலர் இடத்துக்கு இவன் வரான். தான் புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கான். கோவத்துல அந்த தீப்பந்தத்தை விரக்கில போட்டுருவான். ஆனா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஓனாய் வந்ததே, அதே இடத்துல இப்பயும் அந்த ஓனாய் வரணுமே நம்ம எதிர்பார்க்கும் போது கரெக்டா அந்த ஓனாய் வருதுங்க. ஓனாய் முன்னோடிக்கு வர இவன் பின்னோக்கி போறான். இதுக்கு முன்னாடி தெரிச்சு ஓனவன் இப்ப 2 ஸ்டெப் தான் பேக்ல போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கிட்டு புள்ளைய காப்பாத்தணும்னா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ பின்னாடி போனவர் முன்னாடி காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்க ஓனாய் பயந்துகிட்டு இப்போ பின்வாங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கும் போது ஓனாயோட கண்களும் அப்படியே சிவப்பா மாறத கவனிக்கலாம். இதுவும் அந்த புது பொண்ணு மாதிரி தான் போல தெரியுது. அப்புறம் ஓனாய் அந்த இருட்டுக்குள்ள பின்னோக்கி போய் காணாம போய் அதுக்கு பதிலா அங்க வந்து நிக்கிறது அந்த புது பொண்ணு ஏவா தான் வந்து நிக்கிறா. இங்க வேற ஒரு சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, இந்த பையன் தனக்கு பிடிச்ச ஒரு மிஸ், அந்த மிஸ் கிட்ட தான் போய் டாக்டர் கானுக்கு ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணிடுங்க, அட்ரஸ் எழுதல நீங்க எழுதிக்கங்க நெட்ல பார்த்து அப்படின்னு கொடுத்துட்டு போவான்ல. கொடைய பிடிச்சிக்கிட்டு அந்த சிஸ்டரை நமக்கு காட்டினாங்க, முகத்தை காட்டல. இப்பதான் அந்த முகத்தை நமக்கு காட்டுறாங்க. அது அந்த சிஸ்டரோட முகம். இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சிஸ்டரோட முகத்தையே இவனோட அந்த இருள் வெர்ஷனுக்கு இவனே வச்சுக்கிட்டான் போல தெரியுது. என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைச்சிரு, என் பிள்ளைய என்ன பண்ண அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அவளோ 9வது நாள் இன்னைக்கு தான். ராத்திரியும் நைட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிய போகுது. நான் ஏற்கனவே சொன்னாப்ல இந்த முடிகிற தருவாயில நான் அவனை கூட்டிட்டு போயிடுவேன்னு அது ஏதோ எடுத்து சொல்லிட்டு இருக்குங்க. இவன் இல்ல என் புள்ள இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு புலம்பிட்டு இருக்கிறான். புள்ள உனக்கு பிரச்சனை தானே, எப்பவுமே எரிஞ்சு தானே விழுந்துகிட்டு இருக்கிற, அவன் உன் கூட இருக்கிறத விட உன் கூட இல்லாம இருக்கிறது தான் சரி, அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்குது. அது இல்ல, என் புள்ள இல்லாம என் புள்ளைய கொடுத்துட்டு என்னால வாழ முடியாது, அதுக்கும் மேல என் புள்ளைய நீ கூட்டு போவேன்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ அந்த புது பொண்ணு ஏவா சொல்லுவா, இந்த உலகத்திலேயே இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் ஆயுதம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டா அன்பு தானா. ஏன்னா என் புள்ளைய கொடுக்கலனா உன்னை நான் வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன், இந்த மாதிரி நீ எதுவுமே சொல்லல, நானும் செத்துருவேன் அப்படின்னு அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினதுனால இதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். மேல அந்த வால் நட்சத்திரமும் பூலோகத்தை விட்டு இப்ப நல்லா விலகி போக ஆரம்பிக்குது. 9வது நாள் முடிய போற தருணம். இன்னும் புள்ளைய காணோம், புள்ள ஒருவேளை செத்துட்டானோ கொன்னுட்டோமோ அப்படின்னு குற்ற உணர்ச்சியில கதறிக்கிட்டு இருக்க, அப்ப இறந்து போன தன் மனைவியே வந்து இவனை தைரியமா இருன்றாப்ல தூக்கி விட்டு குழந்தை இருக்கிற திசையை காட்டுறாப்ல எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இது நிஜத்துல நடக்குதா இல்ல இவரோட மனசுக்குள்ள பையனை எங்க வச்சு பூட்டோங்கிறது இவனுக்கு தெரியல, இவனோட மனசே ஒரு உருவத்தை கொடுத்து இந்த டைரக்ஷன்ல தானே நீ கொண்டு போய் உன் பிள்ளைய அடைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லுதான்னு நமக்கு தெரியாது. அந்த டைரக்ஷன் நோக்கி இவன் ஓடுறான், கத்திக்கிட்டே ஓடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு குகையை மறைச்சாப்ல சின்ன சின்ன கற்களை வச்சு யாரோ அந்த குகையை மூடி இருக்கிறாப்ல தெரியுது. அந்த கல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள போய் பார்க்கறான். உள்ள போய் பார்த்தா எஸ் அந்த பையன் கிடக்குறாங்க உள்ள. ஆனா பேச்சு மூச்சு இல்ல. புள்ளைய தூக்கி வெளியில கொண்டு வந்து
உசுறு இருக்கான்னு பார்த்தா உசுறு இல்ல மாதிரி தெரியுது. கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு அப்பான்னு கூப்பிடுறான். அவ்வளவுதான், ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு நம்ம ஆளுக்கு. பையனை ரொம்ப லவ் பண்றதா சொல்றாரு. இனிமே உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னா நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிறாப்ல. பதிலுக்கு பையனும் நானும் உங்களை லவ் பண்றேன் டாடி அப்படிங்கிறான். அப்புறம் பையனோட கையை பிடிச்சு அந்த மலை உச்சியோட எண்டுக்கு போய் பாக்குறாங்க. டைம் முடிஞ்சிருச்சு. அந்த 9 நாள் டைம் முடிஞ்சிருச்சு. வால் நட்சத்திரமும் பூமியை கடந்து போயிடுச்சு. சோ அங்கங்க வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருது. மின்சாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சது போல. உலகம் மறுபடியும் அந்த இருளை விட்டு மறுபடியும் வெளிச்சத்துக்கு வருதுங்க. ரெண்டு பசங்களும் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் அவர் கேக்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும்டா, இப்போ எனக்கு ஒரு டவுட். அந்த புது பொண்ணு ஏவா அவ நிஜமா இல்ல நான் தான் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அதை நீ தாண்டா விளக்க முடியும். இந்த கேள்விக்கு பதில் சொல். அவ நிஜமா அப்படின்னு கேட்க கேமரா அப்படியே அந்த பையனோட முகத்துக்கிட்ட போக்கஸ் ஆகுதுங்க. பையன் ஏதோ சொல்ல வருவான், டப்புன்னு அந்த இடத்துல படத்தை முடிச்சிட்டாங்க. அப்படின்னு தான் தரப்பான், அதுக்குள்ள படத்தை முடிச்சிட்டாங்க. அவன் இல்லப்பா அப்பேற்பட்ட ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொன்னானா, நம்ம டாக்டர் கான் என்ன சொன்னாரோ அந்த வெர்ஷன் தான் நிஜம். இல்ல ஏவாங்கிற பொண்ணு நிஜம், நீயும் நானும் தானப்பா பார்த்தோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா, நம்ம பிருத்திவிராஜோட வெர்ஷன் கதை அதுதான் நிஜம். ஆனா இந்த ரெண்டுல என்ன நடந்துச்சுங்கிறத கடைசி வரை சொல்லாமையே படத்தை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததா? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.